இந்த நாளின் செய்திக்காக நீதிமொழிகள் 19:8. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். பாருங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். தேவனுடைய ஞானம் இருக்குல்ல, தேவனுடைய ஒரு வெளிப்பாடு, தேவன் நமக்கு தருகிற தரிசனம், தேவன் தருகிற ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல, அது தேவனுடைய ஞானம். இப்போ பாருங்க, எறும்பின் இடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்றாரு. எறும்புக்கு யாரு ஞானத்தை கொடுத்தா? தேவன் கொடுத்தாரு. இந்த தூக்கணாங்குருவி கூடு பார்த்துருக்கீங்களா? தூக்கணாங்குருவி கூடு, அந்த கூடுலாம் நம்மளால கட்ட முடியுமா? தூக்கணாங்குருவி கூடு பார்த்துருக்கீங்களா இல்லையா? மழை பெஞ்சால் உள்ள தண்ணி என்ன செய்யாது, போகாது. அப்புறம் அந்த கூடுலாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் என்னது, அப்போ தான் அதுக்கு ஜோடி சேரும். அப்போ அந்த ஒரு ஆண் குருவி வந்து கூடு கட்டினாதான் அந்த கூடு என்ன செய்யும், பெண் குருவி என்ன செய்யும், அந்த ஆண்கிட்டே வரும். அல்லது என்ன செய்யாது, வராது. குருவிக்கு யார் ஞானம் கொடுத்தா? அது மாதிரி நம்மளால் கட்ட முடியுமா? அதுக்கு கையெல்லாம் இல்லை, என்ன பண்ணுது, அவ்வளோ சூப்பராக என்னது, அது நல்ல ஒரு இன்ஜினியர் மாதிரி என்னது, செம்ம பிளானில் கட்டிடுவோம். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக. கழுகு பாருங்கள் எப்படி கூடு கட்டுது பாருங்கள், என்னது உயரமாக. அந்த தூக்கணாங்குருவி கூடுக்குள்ளே களிமண் கொஞ்சம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் மண் எழுதி கொண்டு வச்சுருக்கும், களிமண். ஏன்னா அது காற்று அடித்து என்ன செய்யக்கூடாது, பறந்து போய்விடாது. அறிவு ஞானத்தை பாருங்கள், அது யார் சொன்னால்? களிமண் வைக்கும். நிறைய காரியங்கள் என்னது, பறவைகளுக்கெல்லாம் தேவன் ஞானம் கொடுத்துருக்கிறாரு. அது என்னது, அதுக்கு என்ன செய்யுது எல்லாமே தெரியுது. அது வந்து தேவன் கொடுத்த ஞானம் தான். அந்த பறவைகளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் இல்லை? பாருங்க, இப்போ மனுஷனுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு? இந்த பறவைகள் மிருகங்களுக்கெல்லாம் தேவன் ஞானம் கொடுத்துருக்கிறார்ல, எறும்புக்கு கூட ஞானம் கொடுத்துருக்கிறார் தானே தேவன். அப்போ தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி படைச்ச மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. கொடுப்பாரு இல்லையா? எல்லாருக்குமே தேவன் என்ன கொடுப்பாருங்க, ஞானத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. நீ எறும்பிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளும் வர சொல்றாரு, அப்படிதானே? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் சொல்லி பைபிள் சொல்லுது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஞானம் சாலமோனுக்கு தேவன் கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தார். அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். அல்லேலூயா. தன் ஆத்துமாவை யார் ஆத்துமாவைனா இப்போ புசிக்கலாம், குடிக்கலாம், விளையாடலாம், அது வந்து ஆத்துமாவை கெடுத்துக்கொள்றது, அப்படிதானே? நம்ம ஆத்துமாவை வந்து என்ன செய்யலாம், நம்ம நல்லா என்ன செய்யலாம், சுகபோகமாக வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம ஆத்துமாவே நீ என்னது பூரித்திரு, நீ மகிழ்ந்திரு அப்படி சொல்லி நம்ம ஆத்துமாவை நம்ம என்ன செய்யலாம், தேற்றி கொள்ளலாம். அது வந்து ஆத்துமாவுக்கு விரோதமாக நம்ம செய்கிற ஒரு காரியம்தான். ஆனால் ஆத்துமாவை சிநேகிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், தன் ஆத்துமா அழிந்து போகாதபடி, ஆத்துமா நரகத்தில் போயிடாதபடி, ஆத்துமாவை வந்து பிசாசுக்கு அடிமையாக்காதபடி ஆத்துமாவை சிநேகிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவங்க தான் ஆத்துமாவை சிநேகிக்கிறவர்கள். பாருங்க, அப்புறம் அந்த வசனம் சொல்லுது, புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். எது புத்தினானது? புத்தினானது ஞானம்னு சொன்னா என்ன சொன்னேன், தேவன் தருகிற ஒரு வெளிப்பாடு, தேவனே தருகிறதா ஞானம் இல்லையா? புத்தினா தேவன் தருகிற ஞானம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஞானத்திலேயே ஒருத்தன் இருந்தான்னா, அந்த ஞானத்தை கடைப்பிடிக்கிறான்னா, அந்த ஞானத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது பேர் தான் புத்தி. அல்லேலூயா. அவன் புத்தியாய் செய்தான், வசிக்கிறமா இல்லையா? எப்படி பண்ணான்? அவன் புத்தியாய் நடந்து கொண்டான், புத்தியாய் செஞ்சான். அப்போ புத்தி என்ன சொல்லுங்க, தேவன் தருகிற அந்த ஞானம் இருக்குல்ல, தேவனுடைய நடத்துதல் இருக்குல்ல, அதுலேயே ஒருத்தன் வந்து நிலைத்திருப்பான், அதை காத்துக்கொள்வான், அந்த வழிகளை காத்துக்கொள்வான்னு சொன்னால் அது பண்ணது புத்தி. அவன் என்ன அடைவானா, நன்மை அடைவான்னு பைபிள் சொல்லுது. என்ன அடைவான்? நன்மை அடைவான். அதாவது இந்த அர்த்தம் என்னன்னா, ஞானத்தை பெறுவதும் புத்தியை காத்துக்கொள்வதும் நமக்கு உள்ளான வெளிச்சத்தையும் புறமான விடுதலையும் கொடுக்கும். அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஞானத்தை பெறுவதும் புத்தியை காத்துக்கொள்வதும் நம்ம என்ன கிடைக்குமா, உள்ளான ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நமக்கு வெளியில் சரீரத்தில் ஒரு நன்மை நடக்கும், நமக்கு நன்மை உண்டாகும். என்ன உண்டாகும்? வெளிச்சம் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த வசனத்தின் அர்த்தம். ரோமன் கேத்தலிக் பைபிள் எழுதிமா இருக்குது, ஞானத்தை பெறுதலே உண்மையான தன்னலமாகும், மெய் அறிவை பேணி காப்பவர் நன்மை அடைவார் சொல்லி சுத்த தமிழில் போட்டிருக்காங்க. கேத்தலிக் பைபிள் வச்சிருக்கீங்களா?
இல்லைன்னா வாங்கி வச்சுங்க. கேத்தலிக் பைபிள் வெரி மஸ்ட். ஹல்லேலூயா. அந்த பைபிளை கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அதுதான் தமிழ் பைபிள். ஹல்லேலூயா. நம்ம வச்சிருக்கிறது என்ன பைபிள்? தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த பைபிள். அது சுத்த தமிழில் ஒரு பைபிள் வேணா என்ன செய்யணும்? கேத்தலிக் பைபிள் படிக்கணும். அது எப்படி இருக்கும்? சுத்த தமிழில் இருக்கும். அப்போ நம்ம தமிழ் பைபிள் படிக்க ஆசை இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக திரு விவிலியம்னு ஒன்று இருக்கா இல்லையா? வாங்கி வச்சுங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதில் 76 புக்கு இருக்கும். நமக்கு 66 வச்சுருப்பாங்க. அந்த 10 புக்கு வந்து அபோகிரிப்பா சொல்லுவாங்க. அது பரிசுத்த ஆவியானவர் எழுதுனதுன்னு நம்ம நம்பலை, அவங்க நம்புகிறாங்க. பைபிள் நமக்கு சில விஷயத்துக்கு அர்த்தம் தெரியல, என்ன செய்யலாம்? உடனே கேத்தலிக்கில் படிச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த தாவீது வந்து அந்த ஆசாரியன்ட்ட போயிட்டு அப்பம் கேட்பான்ல, இப்போது நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கனாலும் கேட்பான். அப்போ தாவீது சொல்லுவார், நாங்களும் எங்கள் அசம்பிகளும் சுத்தமாக இருக்கணும். அசம்பினா சமஸ்கிருத வார்த்தை. தமிழ் அசம்பின்னு என்னது? உடை, ட்ரெஸ்ஸு. அங்கே எப்படி கேத்தலில் எங்கள் உடைகள் சுத்தமாக இருக்குன்னு போட்டிருக்கோம். அப்போ இது மாதிரி ஏதோ ஒன்று புரியலாம், என்ன செய்யலாம்? உடனே நான் வந்து கேத்தலிக்லேயே பிறந்ததுனால எனக்கு ஈஸியாக எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அது கேத்தலிக் இல்லாமல் சிஎஸ்ஐ ஹிந்துஸ்னா என்னலாம் நீங்கள் கேத்தலிக் வாங்கி வீட்டில் வச்சுங்க, தப்பே கிடையாது. இல்லையா? அப்போ பைபிள் சொல்லுது பாருங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஹல்லேலூயா. யாரு தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஞானத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஞானம் உள்ளவங்களா வாழ்வாங்க. ரொம்ப வந்து என்ன செய்வாங்க? ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. ஞானமாக இருக்குதுன்றது வேற, அறிவோடு இருக்குதுங்கிறது வேற. அதெல்லாம் வேற வேற கவனிக்கணும். அறிவுன்றது என்னது? அறிவுன்றது ஒன்றை அறிந்து கொள்வது. இது மொபைல், அந்த அறிவு எனக்கு இருக்குது, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஞானம் என்பது வேற. என்னது? புத்தின்றது வேற. சரியா? புத்தினா ரொம்ப ஷார்ப்பாக ஒரு காரியத்தை செய்கிறது புத்தி. ரொம்ப ஷார்ப்பாக ஞானத்தை செயல்படுத்துவதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி இருந்தால் தான் ஞானத்தை செயல்படுத்த முடியும். புத்தி உள்ளவனுக்கு என்னது? அறிவு லேசாக இவனுக்கு இருக்கா இல்லையா? ஒரு என்ன செய்வான்? புத்தி இருந்தால் என்ன பண்ணுவான்? அறிவு லேசாக இவனுக்கு வரும். ஈஸியாக அவன் ஒரு காரியத்தை புரிஞ்சுப்பான். புத்தி உள்ளவங்க சிலர் புத்திமானாக இருப்பாங்க, ரொம்ப புத்தியாக பேசுவாங்க. அப்போ பாருங்கள், அப்போ நாம் இன்றைக்கி என்ன பண்ணணும்? நாம் தேவனுடைய ஞானத்தை இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொண்டால் நம்ம ஆத்துமாவை நம்ம சிநேகிக்கிறத அர்த்தம், நமக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை கொண்டு நான் அந்த வசனத்தை விளக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு சாட்சி பைபிளில். நிறைய பேரை பேசணும்ல, சமயம் இல்லை. ஒரே ஒரு சாட்சி பைபிளில். பர்திமேயு குருடன் சொல்லி ஒருத்தர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதானே? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரைக்கும் இருக்கும். பின்பு அவர்கள் வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கும், மார்க்கில் இருக்கும். சிலர் வந்து மத்தேயுல இருக்குது வேற அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டும் ஒன்று தான் சொல்லி சொல்கிறவங்களும் உண்டு. சரி, கவனிங்க. இப்போ அந்த ஆராய்ச்சி நம்ம போகண்டாம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. பர்திமேயு குருடன் சொல்லி. பர்திமேன்றது வந்து அவங்க பேர் கிடையாது, அவங்க அப்பா பேரும் கிடையாது. யார் பேர் கிடையாது? பர்திமேயுன்றது என்னது? அவன் பேர் கிடையாது, அவங்க அப்பா பேரும் கிடையாது. என்ன போட்டிருக்கு பைபிளில்? பர்திமேயு குருடன். பர்திமேயுன்னு சொன்னால் அழுக்கான அப்படின்னு அர்த்தம், அழுக்கின் மகன். அவன் ரொம்ப அழுக்காக இருந்ததுனால அவன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லுவாங்க. மற்றவங்க வச்ச பேர் தான் என்னது? பர்திமேயு. ரொம்ப டேட்டி அழுக்காக இருக்கான், அவன் ரொம்ப அசிங்கமாக இருக்கான், அதனால் அழுக்காக இருக்கிறதுனால அழுக்கின் மகன் அப்படி வச்சிட்டாங்க. பர்திமேயுன்னு என்னது? அழுக்கின் மகன் தான், அதான் அர்த்தம் அதுக்கு. அவன் பேர் கிடையாது, அவன் பேர் அது கிடையாது, அவர் பட்ட பேர் தான்.
பாருங்க, இவன் வந்து ஞானத்தையும் புத்தியையும் கொண்டவன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் படிக்கும்போது அகைன் மறுபடியும் அவன் வந்து பார்வை பெற்றுக்கொண்டான்னு தான் இருக்குது. தமிழில் எப்படி இருக்குது? அப்படி இல்லை. ஆனால் இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. வேறு வருஷனில் படிக்கும்போது ஏற்கனவே அவனுக்கு பார்வை தெரிஞ்சு மறுபடியும் பார்வை கேட்டான் அப்படின்னு தான் இங்கிலீஷில் படிக்கிறோம். சரி, எப்படியோ இங்கிலீஷ் மறுபடியும் அவனுக்கு பார்வை தெரிஞ்சாலும் சரி, இப்போ தான் தெரிஞ்சா இப்போ அவன் கூட இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படிதானே? கூட இருக்கிறான். இந்த குருடன் வந்து நீங்கள் பைபிளில் படிக்கும்போது எப்படி இருக்கும்னா, இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், எரிகோ விட்டு புறப்படும் போது அப்படின்னு ஒரு இடத்துல படிப்பீங்க பைபிளில். இங்கே என்ன வாசிக்கிறீங்க? எரிகோ விட்டு புறப்படும் போதா எரியோக்குள்ள வரும்போது எப்படி போட்டிருக்கு? எரிகோ விட்டு புறப்படும் போது நீங்கள் படிப்பீங்க அதானே? இன்னொரு இடத்துல படிப்பீங்க அவர் எரியோக்குள்ள வரும்போது அப்படி படிப்பீங்க. இதை சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இங்கே பைபிளில் இப்படி உள்ளே வருவார்ன்னு இருக்கு, வெளியே போகிறான்னு இருக்கு, ஏன் அப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 2 எரிகோ இருக்குது. ஒரு எரிகோ விட்டு புறப்பட்டு இன்னொரு எரியோக்குள்ளே போகிறார், அவ்வளோதான். அப்போ இவன் எங்கே இருக்கிறான்? 2வது எரியோவில் இருக்கிறான். ஃபஸ்ட்டு எரிகோ விட்டு புறப்பட்டு வந்துட்டார், 2வது எரியோக்குள்ளே போகிறாரு. அது ஒரு எரிகோ. அந்த எரிகோ வாசலுக்குள்ளே ஒரு எரியோவில் வந்து ஏழைகள் இருப்பாங்க, இன்னொரு எரியோவில் வந்து பணக்காரங்க இருப்பாங்க. பணக்காரங்க இருக்கிற எரியோவில் தான் யார்? சகை இருக்கிறான். சரியா? இவன் வந்து என்ன பண்ணுறான்? அந்த சகை இருக்கிற அந்த எரியோடைய வாசலில் தான் நம்மளால் இருக்கிறான். இவன் இருக்கிறான். யார்? 10 பேர் இருக்கிறான். அந்த வாசலுக்குள்ளே என்ன பண்ணுறான்? இது எரியோ வாசலில் இருக்கிறான். இயேசு அந்த வழியாக போகிறாரு. போயிட்டு இவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சகை வீட்டுக்கு போகிற ஆண்டவர். அதுக்கப்புறம் எருசலேம் போவார். சரியா? எருசலேம் போய்ட்டு சிலுவையில் மரிப்பார். இதுதான் அந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து கடைசியாக அங்கே வந்த ஒரு பயணம் தான் அது. இயேசு கிறிஸ்து நிறைய ஊழியம் பண்ண இடம் எரிகோ. இயேசப்பாவுடைய ஊழியம் வந்து யூதேயாவிலையும் கலிலேயாவிலையும் நடந்துச்சு அதிகமாக. கலிலேயாவில் தான் என்னது அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி கலிலேயாவை சொல்லுவாங்க. எரிகோ வந்து ஏசப்பா என்ன பண்ணார்? அடிக்கடி போவார். சரியா? எரிகோ வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். எரியோவுக்கு தான் அதிகமாக போனால் நான் சொல்ல, கலிலேயாவில் தான் அதிக ஊழியம். இயேசு கிறிஸ்து ஊழியம் அங்கே அதிகமாக இருக்கும். கலிலேயா தான் புறஜாதிகள் பட்டணமாகிய கலிலேயாவில் தான் அது அவர் வந்து அதிகம் ஊழியம் பண்ணிருப்பார். எருசலேமில் அவர் தங்கவே இல்லை. அதானே? ஏன்? அவருக்கு விரோதமாக பிரச்சனை இருக்குன்ட்டு அவர் தங்கலை. கவனிங்க, இப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அங்கே வாராரு. எங்கே வாராரு? இவன் இருக்க இடத்துக்கு இந்த வழியாக வாராரு. இயேசு கிறிஸ்து வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே என்ன பண்ணுறான்? இவன் தாவீதின் குமாரன்னு கூப்பிட தொடங்குறான். என்ன செய்யறான்? கூப்பிட தொடங்குறான். அப்போ அங்கே இருந்தும் என்ன பண்ணுவாங்க? அவர்கிட்ட கூப்பிடாதுன்னு சொல்லி அதட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் சத்தமாக கூப்பிடுவான். இயேசு நின்று அவனை கொண்டு வாங்கன்னுவார். என்ன செய்யணும்னு கேட்பாரு. அவன் பார்வையிடன்னு சொல்லுவான். நீ பார்வையடைவாயாக அப்படின்னு சொன்னோன்னே அவன் இயேசுக்கு பின் சென்றான்னு படிப்போம். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கவனிங்க, எரிகோ அப்படின்னு சொன்னாலே என்னது? ஒரு சபிக்கப்பட்ட இடம். யூதர்களுக்கு சபிக்கப்பட்ட இடம். குருடங்கன்னா யாரு? அவங்களும் சபிக்கப்பட்டவங்க தான் யூதர்களுக்கு. பிச்சை எடுக்குது, அது ஒரு சாபம் தான். என்ன நிலைமையில் இருக்கிறான்? எரிகோவில் குருடனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பாருங்க, இவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். இவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டான். கவனிக்கணும், புத்தியை காத்து கொண்டான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. இவன் பிச்சைக்காரன் அப்படிலாம் தேவன் பார்க்கறது இல்லைங்க. எறும்புக்கு கூட தேவன் என்ன கொடுக்குறாரு? ஞானத்தை கொடுக்குறாரு. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். அப்படிதானே? தேவன் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் புத்தியை கொடுக்குறாரு. அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் அவனை மீட்கும்படி அவனுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. அவனுக்கு ஞானத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பாரு. இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணா? இந்த ஞானத்தையும் புத்தியும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கிறத நான் சொல்ல போறேன். 3 காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த பர்திமை கூடனுக்கு தேவன் கொடுத்த ஞானமும் புத்தியும் அவனுக்குள்ள என்ன பண்ணுச்சு தெரியுமா? முதலாவது பாருங்க, தேவனுடைய இந்த ஞானமும் அந்த புத்தியும் என்ன பண்ணுச்சுன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்த அவனுக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. பாருங்க, நசரேயனாகிய இயேசு போகிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? கூப்பிடுறான். மேசியாவை என்ன செய்யறான்? கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே அப்படின்னு என்ன செய்யறான்? அவன் கூப்பிடுறான். பாருங்க, என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு அவன் சொல்றாங்க. அவன் இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? எருசலேம் போறாரு. எரிகோல இருந்து எருசலேமுக்கு ஏறக்குறைய 40 கிலோமீட்டர். சரியா? இங்க போறாரு. இயேசு என்ன பண்றாரு? எரிகோக்கு போறாரு. எருசலேம் போறாரு. போகும்போது எரிகோ வழியா போறாரு. எரிகோ வாசல் யார் இருக்கா? நம்மை இந்த பர்திமை அழைக்கப்பட்டவன் இருக்கிறான். இப்போ என்ன பண்ணான்? இவனுக்கு என்ன வந்துச்சு? ஞானம் வந்துச்சு. இப்போ ஒருவேளை இவன் வந்து கூப்பிடாம இருந்திருந்தா என்ன இருக்கு சொல்லுங்க?
இப்போ கூப்பிடாமல் இருந்திருந்தா அல்லது அவங்க அதட்டும் போது கம்முன்னு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள்? ஒருபோதும் பார்வை அடைந்திருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. நீ பாஸ்டம்மா வந்து ஒர்ஷிப் பண்ணும்போது சொன்னது கவனிச்சிங்களா? அந்த எஸ்தர் டைமுக்கு செஞ்சா. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, காலம் அப்படிங்கிறது தேவனுடைய கரத்தில் இருக்குது. காலம் வந்து என்னைக்கு நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. தெரியாது. பைபிள் சொல்லுது இன்றே ரட்சிப்பின் நாள், இன்றே ரட்சிப்பினாள், இன்றே அனுக்கிரக காலம். அப்போ எருசலேமுக்கிட்ட போகும்போது ஏசப்பா சொல்லுவார் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகும்போது என்ன சொல்லுவார்? எருசலேம் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் அப்படி சொல்லுவார். அப்போ தேவன் வந்து எல்லாருக்கும் டைம் கொடுத்துருக்கிறாரு. இவன் பாருங்க, இது கடைசி டைம். ஏசு எத்தனையோ முறை எரியோக்கு போயிருக்காரு, அதுதானே? ஆனா இவன் பார்த்து அவன் தேடி இருக்கான். அவன் மனசுல என்ன இருக்கு? ஒரு தேடுதல் இருக்குது. ஆனா இவன் என்ன பண்ணல? இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இவளுக்கும் ஒரு கண்ணு தெரியாது. என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு எவன் ஞானி தெரியுமா? கை நிறைய காசை வச்சுக்கிட்டு செலவு பண்றவன் ஞானி கிடையாது. யாரு ஞானி தெரியுமா? நமக்கு முன்னாடி 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தையும் யாரு வந்து சூப்பரா செலவு பண்றாங்களோ அவங்க தான் ஞானி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, புரியுதா? காசு வந்து போனா வரும், அப்படிதானே? போன காசை திரும்ப கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்துடலாம். ஆனா போன டைமை திரும்ப கொண்டு வர முடியுமா? கொண்டே வர முடியாது. நம்ம ஆயுசில் ஒரு நாள் குறைஞ்சதுதான். அதை திருப்பி நம்மளால கொண்டு வரவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த காலத்தை நாம் என்ன செய்யணும்? நாம் வந்து ரொம்ப சரியா, இந்த 24 மணி நேரம் இருக்குப்பா, நான் வந்து இவ்வளோ நேரம் பைபிள் படிக்க போறேன், இவ்வளோ நேரம் ஜெபிக்க போறேன், இன்னைக்கு இந்த வேலைலாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தன் வெட்டி கதை பேசாம, ஊர் கதை பேசாம, ஊர் சுத்தாம, மொபைல் எடுத்து நோண்டாம அவன் ஒரு நேரத்தை அவன் சூப்பரா பயன்படுத்தோம்னா அவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறவன். ஹல்லேலூயா. ஏங்க இப்போ விட்டுட்டா அப்புறம் கூப்பிடலாம், அப்புறம் எல்லாரும் திட்டுறாங்களே, உனக்கு தான் என்னது கண்ணும் தெரியாத? தனக்கு இல்லாததை குறித்து அவன் என்ன செய்யல? யோசிக்கல. இருக்கிறத வச்சு அவன் என்ன செஞ்சான்? வேலை செஞ்சான். ஹல்லேலூயா. இருக்கிறத வச்சு நீ வேலை செஞ்சனா இல்லாத உனக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கண்ணு இல்லைல்ல, ஆனா காது கேட்குது, வாய் பேசுது, அப்படிதானே? நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நமக்கு கண்டு தான் தெரியாது, என்ன பண்றது? அவரை பார்க்க என்ன எப்படின்னு என்ன செய்வான்? அவன் அப்படி யோசிக்கலைங்க. தனக்கு இல்லை அப்படிங்கிறத, இல்லாததை குறித்து அவன் என்ன பண்ணல, அவன் கவலைப்படலை. அவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. காலத்தையும் ஞானத்தையும் என்னது வேலையும் அறிகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க. தேவன் அதை விரும்புகிறார் தெரியுமா? நாரை தன் வேலை என்ன செய்யும்? அறியும், அதானே? என் ஜனம் என்ன செய்யல, என் வேலையை தன் வேலையை அறியலைன்னு ஆண்டவர் அழுவார். நம்ம எருசலேமை பார்த்து அழுவார் பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு யாரு ஞானம் உள்ளவங்க தெரியுமாங்க? யாரு ஞானம் உள்ளவங்க? நம்ம கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லி எது சொல்லுங்க? ஹாஸ்பிட்டலில் போகும்போது சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம், அப்படிதானே? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துருந்தீங்கன்னா காப்பாத்திக்கலாம். அப்போதான் நமக்கு என்ன தெரியும்? டைம் தெரியும். நம்ம சும்மா நிற்போம் 10 நிமிஷம். சிக்னலில் போயிட்டு 1 நிமிஷம் தான் சிக்னல் போடுவாங்க, 60 செகண்ட் தான் போடுவாங்க, இல்லை 80 செகண்ட் 90 செகண்ட் போடுவாங்க. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் நிற்கணும். நான் எப்படி தெரியும்? சொல்ல பார்க்கலாம். 1.5 நிமிஷம் தெரியணும். அப்போதான் வேகமாக என்ன செய்யும்? அப்போது அது காலத்தின் அருமை நமக்கு என்ன செய்யும்? நமக்கு அப்போ தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு எப்போவுமே என்ன தெரியணும்? காலம். இப்போ விட்டு அப்புறம் கிடைக்காது. இவர் வந்து இப்போ விட்டுட்டு என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது அப்படின்னு என்ன செய்யறாங்க? அவன் கத்துறான். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, கொலோசியர் 4:5 சொல்லுது, புறம்பானவர்களுக்கு முன்னாடி ஞானமாய் நடந்து காலத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமா? சங்கீதம் 90:12 சொல்லுது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு தாரும் ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா. மோசே. பிரசங்கி 3:1 பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், அப்படிதானே? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குங்க. அவர் அந்த நேரத்தில் தான் அதை செய்வார், அப்படிதானே? என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? கல்யாண வீட்டில் என்னது, அவருக்கு ஒரு வேலை இருக்கு. அப்போ நம்ம எப்போ சந்திக்கிறாரு? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதான் தாவீது சொல்றான் பார்த்தீங்களா?
அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவன் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். சொல்கிறான், நான் ஏன் வந்தேன், சும்மா சோறு கொண்டு வந்தேன், நான் எதுக்கு வந்தேன், நான் முகாந்திரம் இல்லையா? அவன் யோசிக்கிறான் பாருங்க. அப்போ அப்படிப்பட்டவனுக்கு தான் தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, புத்தியை கொடுக்கிறாரு. அவங்க நன்மை அடைவாங்க, தன் ஆத்துமாவை அவங்க நேசிக்கிறாங்க. ஏன்னா காலத்தை விரயம் பண்ண மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா முக்கை போட்டுக்கிட்டு அது என்ன கடலை போடுவாங்களாம். என்ன போடுறாங்களாம், கடலை போடுறேன். எங்கே போகிறீங்க, சும்மா போகிறோம் ப்ரோ. எங்கே, இந்த பக்கம், அப்படி சும்மா வந்தேன். வாழ்க்கையில் அவங்க அத்தனை ஆத்துமாவை நேசிக்கிறவங்க இல்லை. ஹல்லேலூயா. ஆத்துமாவை நேசிக்கிற என்ன பண்ணுவான் ஒவ்வொரு நாளையும் என்ன செய்வான். அதில் ஒரு இப்படி வேணா பண்ணலாம். இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 10% என்ன செய்யணும், தேவனுக்கு ஊற்றணும். மினிமம் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். வாழ்க்கையில் என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 10% தான் ஆண்டு கொடுக்குற நேரத்தில் அதை 15ஆக மாற்றணும், 20ஆக மாற்றணும், 30ஆக மாற்றணும். அப்படியே நீங்கள் என்ன செய்யணும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக 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 வேலைக்கே நீ போக வேண்டி இருக்காது. நீ ஃபுல்லாக கத்தர் கொடுத்துருவ, ஆனால் உனக்கு வருமானம் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா காலத்தையும் ஞானத்தையும் என்ன வேலையை நம்ம என்ன செய்யணும், கத்தருக்கு பயன்படுத்தணுங்க. என்ன செய்யலாம், கத்தரை தேடுறான் பாருங்க, கத்துறான். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 9:4 ஏசப்பா சொல்வார், பகல் காலம் இருக்க வரைக்கும் என்ன செய்யலாம், கிரியை செய்யலாம். ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருதுன்னு சொன்னார் இல்லையா, வருது. ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்க பிரியமானவர்களே, நம்ம ரட்சிப்பதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு, நம்மை கொண்டு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நம்ம பரலோகத்தில் போய் இளைப்பாறும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் என்ன செய்யணும், ஏற்ற காலத்திலே நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ நம்ம ஒரு பயிற்சியின் காலமா, அப்போ நீங்கள் வளரணும், நல்லா ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஆத்துமாதாயம் பண்ணணும். இது எப்போ பண்ண முடியாது, இப்போ முழங்காலில் போட்டு இப்போ தான் முழங்காலில் ஜெபிக்க முடியும். ஒரு வயசு என்ன பண்ண முடியாது, ஆசைப்படலாம், முழங்காலில் ஜெபிக்க முடியாது. காலத்தை பயிற்சின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டைம் என்ன செய்யணும், முக்கியப்படுத்தணும். இங்கே பாருங்க, இவன் உண்மையிலே தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானாங்க. இப்போ விட்டுருந்தான்னு வச்சுங்க, ஒருபோது இயேசுவை பார்த்துருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்னைக்கும் என்ன செய்யணும், அதான் இவர் சொல்லுவார், நம்ம ஜான் பனின்னு சொல்லுவார், ஒவ்வொரு மனுஷனும் மரண நாள் வருது பார்த்தீங்களா, அதை ஒரு ஊன்றுகோல் மாதிரி வச்சு என்ன செய்யணுமா, வாழணுமா. ஏன்னா என்னைக்கு நான் சாவுன்னு தெரியாதுல்ல, எப்போ நம்ம மரணம் நமக்கு தெரியாதா, தெரியாது. இயேசு கிறிஸ்து வருகை எப்போ நமக்கு தெரியாது, மரணம் எப்போ தெரியாது. ஒருவேளை இயேசு இன்னைக்கே வரலாம், இயேசு நாளைக்கு வரலாம், அல்லது நாளைக்கு நம்ம சாகலாம், அல்லது என்னது வருகை தாமதமாகலாம், நம்முடைய மரணம் தாமதம் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ காலத்தை பற்றி அறிவு நமக்கு இருக்கா சொல்லுங்க, இல்லை. நான் நாட்கள் இன்னும் அறிவு நமக்கு இருக்கா, இல்லை. எத்தனை வயசுல சாவும் தெரியுமா, தெரியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்படிதானே, தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, தன் ஆத்துமாவை சிநேகிக்கணும். ஹல்லேலூயா. தன் ஆத்துமாவை யார் சிநேகிப்பா, காலத்தை என்னது வேலையை என்ன செய்யணும், சரியா அறியக்கூடிய ஒரு ஞானமும் புத்தி நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் பாருங்க பிரியமானவர்களே, எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனை அதட்டுறாங்க. ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க, அவனை அதட்டுறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா இயேசு கிறிஸ்துடைய கடைசி பயணம் இது, அதுதானே. இனிமே வரமாட்டாரு, எந்த ஊருக்கு வரமாட்டாரு. ஏன் பாருங்க, இயேசுன்னு ஒரு வாரத்தில் மறிக்க போறாரு. ஒரே வாரம் தான் இருக்கு, ஏறக்குறைய மறிக்க போறாரு ஏசப்பா. இங்க இருந்து என்ன பண்ண போறாரு, எரியோவில் போறாருல, அடுத்த சகை வீட்டில் போய் தங்குவாரு. அங்க போனதுக்கு எருசலேம் போவாரு, அங்க போயிட்டு பாடுபட்டு மறிக்கிறார் ஏசப்பா. கடைசி பயணம். ஹல்லேலூயா. அவ பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு இருந்த அந்த ஞானமும் புத்தியும் அவனோடு பேசுது, விட்டுறாத. ஹல்லேலூயா. ஞானம் யாருடையது சொன்னேன், கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. இவன் ஆண்டவர் விட்டுறாதா, இப்ப விட்டானது உனக்கு கிடைக்காது. என்ன பண்றான், அப்ப ஞானத்தோடு புத்தியோடு எவன் இருக்கிறானோ அவன் தான் எதிர்பார்ப்போடு இருப்பான். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. யாரு போறான்னு கேட்ட என்ன சொல்றான், இதோ நசரேயனான இயேசு போறாருன்னு. உடனே என்ன பண்ணான், உடனே தாவீதின் குமாரனை இறங்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் சொல்ல போனா அவன் இல்லாத குறிச்சி கவலைப்படலை. பார்த்தீங்களா, எனக்கே கண்ணு இல்லை, இதில் வர சத்தம் போட்டு என்னது, யாராவது அடிச்சு விட்டாங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா, கையை காலை ஒடிச்சிட்டாங்கன்னா யோசனை வருமா இல்லையா. நமக்கே கண்ணு இல்லை, தெரில, இப்படி ஓவர் என்னது மிரட்டுறாங்க. ஒரு வேஷனில் அடித்தாங்கன்னே ஒரு வேஷனில் இருக்குது. அப்போ தமிழில் எப்படி இருக்குது, அதட்டினார்கள் சொல்லி தான் இருக்குது. நம்ம இதே நம்புவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் என்ன பண்ணல, இல்லாததை குறித்து அவன் கவலைப்படலை, இருப்பதை கொண்டு தேவனுக்கு பயன்படுத்தினான். இல்லாதது வந்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நாட்களில் இந்த மாதிரி நம்ம பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால்
இவன் இயேசுவை கூப்பிடக்கூடாதுன்னு அனைவரும் என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. உலகம் அவனை சொல்ல போனா பயமுறுத்துது. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உலகம் நம்மை பயமுறுத்தும். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, உலகம் உங்களை பயமுறுத்தும். ஹல்லேலூயா. இயேசுவை நீங்க கூப்பிடலன்னு சொன்னா உலகம் உங்களை பயமுறுத்தாதுங்க, உங்களை பயமுறுத்தாது. நீ இயேசுவை கூப்பிட ஆரம்பிக்கும் போது உலகம் உங்களை என்ன செய்ய பயமுறுத்தும். ஆனா அவன் காதிலே வாங்கல. ஹல்லேலூயா. அவன் காதிலே வாங்கலைங்க. எவன் ஒருவன் காலத்தையும் நேரத்தையும் அறிவானோ, ஞானத்தையும் புத்தியையும் ஒருத்தன் கை கொள்வானோ, ஞானத்தோடும் புத்தியோடு எவன் வாழ விரும்புவானோ அவன் உலகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. அதை பொருட்படுத்தவே மாட்டான். ஹல்லேலூயா. அவன் கொஞ்சமும் பயப்படலை, கொஞ்சம் பயப்படலை. இன்னும் சொல்லப்போனா இவன் என்ன பண்றான், அந்த சத்தம் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுது. இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. அந்த தடை இவன் என்ன செய்யுது, வளர்க்குது. அந்த போராட்டம் ஆசீர்வதிக்குது. சொல்ல விசுவாசத்தை பெருக பண்ணுது அவனுக்கு. ஏன்னா ஞானம் புத்தி இருந்துச்சுன்னா விசுவாசம் என்ன செய்யும், வளரதான் செய்யும். அவன் சோர்ந்து போக மாட்டான். அவன் முட்டாளா இல்ல, உலக ஞானத்தில் இல்ல, உலக புத்தியில் இல்ல, துர்புத்தியில் இல்ல, கெட்ட புத்தியில் இல்ல. அவன் தேவ ஞானத்தை, தேவன் கொடுத்த புத்தி என்ன செய்யறான், உபயோகம் பண்றான். பாருங்க, இப்ப அந்த சத்தம் என்ன செய்யல, அவன் ஒண்ணும் பண்ண முடியல, அதை பொருட்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த தடைகள் கூட கூட அவனுக்கு விசுவாசம் கூடினே போகுது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஞானமும் புத்தியும் உள்ளவனுடைய விசுவாசத்தை உலகத்தால் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. உலகம் தடுத்தால் ஞானமும் புத்தி இருக்கவனுக்கு என்ன தெரியுமா செய்யும், விசுவாசம் கூடும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா என்ன சொன்னா, தாவீதின் குமாரன் எனக்கு என்ன செய்யும், இறங்கும். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? எவன் தடுத்தானோ அவன்கிட்டே ஏசப்பா சொல்லுவாரு, போய் அவங்களை கூப்பிட்டு வாடா. வேற அவனை கூப்பிட்டுவான். என்ன ஒருத்தன் கூப்பிடுறான்ல, அவனை கூப்பிடுவான். அவன் என்ன சொல்லுவாங்க, திடன்கொள். கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்க, டேய் அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, கொஞ்சம் முன்னாடி மிரட்டினா இப்போ ஆறுதல் படுத்துகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஞானமும் புத்தியும் உள்ளவன் என்ன செய்ய மாட்டான், அவன் காலத்தை பயன்படுத்துவான். அவனை அதற்றவன் என்ன செய்வான், கொஞ்ச நேரத்துல என்ன செய்வான், எவன் அதற்றானோ அவனை வச்சே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவனே ஆசீர்வாதத்துக்கு நடத்துறான். பாருங்க, கூட்டினு எங்க, அவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அவனுக்கு என்ன தெரியாது, அவனுக்கு கண்ணும் தெரியாதாங்க. அப்போ கண்ணும் தெரியாதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க. யாராவது கூட்டின்னு போகணும்ல. யார் கூட்டின்னு போறா, யார் கூட்டு போறா சொல்லுங்க. அவங்க தான் கூட்டு போறாங்க. அவங்க யாரு, அவங்க யார் சொல்லுங்க, நீ பேசாதன்னு சொன்னவங்க. ஹல்லேலூயா. சத்தம் போடாத, சும்மா இரு அப்படி என்ன பண்ணாங்க, சொன்னாங்கல்ல. அவங்க இப்ப என்ன பண்றாங்க, அவங்க தான் ஏசப்பாட்ட கூட்டு போறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம எந்த சத்தத்தையும் பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா உலகத்தால் நம்ம என்ன செய்ய முடியும், உலகத்தில் இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கவர் யாருங்க, பெரியவர். ஹல்லேலூயா. உலகம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நமக்கு ஞானம் இருந்தா நாம் சிலவற்றை தூக்கி வீசணும். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா, தன் மேல் வஸ்திரத்தை வீசி விட்டு போனான். கூப்பிட்டு அப்படியே போக வேண்டியதுதானே. ஏன்னா மேல் வஸ்திரம் தான் அவனுடைய பிச்சை எடுக்கிற காசெல்லாம் எங்க வைப்பாங்களாம், அந்த மேல் வஸ்திரத்தை தான் வைப்பாங்களாம். அது அவனுடைய ஒரு அடையாளம். பிச்சைக்காரங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு வஸ்திரம் போட்டு, மேலே ஒரு வஸ்திரம் போட்டு, அதுக்கு மேலே என்ன செய்ய, அந்த வஸ்திரத்துக்குள்ளே தான் என்ன செய்வாங்க, காசு வைப்பாங்களாம். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டு போனானா. அப்போ அந்த காசெல்லாம் தூக்கி வீசிட்டு போறான் பாருங்க. ஹல்லேலூயா. இதே அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு வாலிபன் வருவான். இதே 10ஆம் அதிகாரத்தில் அவங்கிட்ட ஏசப்பா என்ன சொல்லுவாரு, நீ வான்னுவாரு. அவன் போயிடுவான். அதான் என்ன சொல்லுவார் ஏசப்பா, பணத்து மேல ஆசை வைக்காம என்ன பின்னாடி வான்னுவார், பணத்தை விட்டுட்டு என்கிட்ட வான்னுவார். இவங்கிட்ட பணத்தை விட சொல்ல, நீ வான்னா சொன்னார். அந்த பணத்தோட கூட நீ வா. ஆனா என்ன பண்ணானா, மேல் வஸ்திரத்தை வீசிட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. அது அவனுக்கு ஒரு அவனுக்கு ஆதாயத்தை தேடி தந்த ஒரு வஸ்திரம் தான். அவன் தன் ஆதாயத்தை இயேசுவுக்கு விட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் இயேசுவை தேடுவதற்கு இந்த ஆதாயம் எனக்கு வேணாம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவே நான் பார்க்குறேன்ல, நீங்க பைபிளில் பார்ப்பீங்க. மேபி போ சேர்த்திருக்கான்ல, தாவீது சமாதானமா திரும்பி வந்த உடனே அவன் சொல்லுவான் தெரியுமா, இந்த சொத்து தகராறு இருக்கும் அவனுக்கும் சேபாவுக்கும், வீட்டு வேலைக்காரனுக்கும் அவனுக்கும். அப்ப தாவீது கேட்பான். கேட்டோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மேபி போ சேர்த்து எனக்கெல்லாம் வேணாம், அவனே வச்சுக்கிட்டோம், நீங்க வந்துட்டீங்களே, தாவீது வந்தாலே எனக்கு போதும். ஹல்லேலூயா. அப்ப தாவீது வந்தாலே எனக்கு என்ன வேணாம், சொத்தே வேணாம்னா ஒருத்தன். அது மாதிரிதான் இவனு சொல்றான், எனக்கு இதெல்லாம் இந்த மேல் வஸ்திரம் வேணாப்பா, இந்த அடையாளம் எனக்கு வேணாம், இந்த அவமானம் எனக்கு வேண்டாம், இந்த அக்கிரம வஸ்திரம் எனக்கு வேண்டாம், இந்த அழுக்கு வஸ்திரம் வேண்டாம், தூக்கி வீசுறான். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் இடத்தில் நம்ம போகணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், சிலவற்றை தூக்கி வீச வேண்டும். ஹல்லேலூயா. அது பணமா இருந்தாலும் வீசத்தான் வேண்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நேசர் யாருங்க? நேசர் பெரியவர், அவர் 10,000களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவனுக்கு அந்த ஞானமும் புத்தி இருக்குது. நான் பார்க்க போறவர் யாரு? பணத்தை விட பெரியவர். ஹல்லேலூயா. அந்த வாலிபனுக்கு வந்து இயேசுவை விட பணம் பெருசா தெரிஞ்சதுனால அவனால் என்ன செய்ய முடியல? அவன் ஆத்துமாவை சிநேகிக்க முடியல. ஆத்துமாவை கெடுத்து கொண்டான். அவன் நன்மை அடையவில்லை, ஜீவனை பெறவில்லை. ஆனா இவன் பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்றான்? மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசினானா. அது வந்து அவனுக்கு அனுதாபம் தேடி தந்த வசனம், தேடி தந்த ஒரு வஸ்திரம், அவனுக்கு ஆதாயம் தேடி தந்த வஸ்திரம். அப்படித்தானே? அவன் என்ன பண்ணான்? தனக்கு இந்த மாதிரி அனுதாபம்லாம் வேணாம், தூக்கி வீசிட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேங்க, யாரு வந்து தேவனுடைய ஞானத்திலையும் தேவனுடைய புத்திலையும் நடக்கிறாங்களோ அவங்க யாருக்கிட்டையுமே அனுதாபம் எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு அனுதாபம் பண்ணணும் என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருந்தான்? அவன் இது வரைக்கும் மனுஷனை நம்பிட்டு தான் இருந்தான். அதானே? யார் நம்பிட்டு இருந்தான்? அவன் சகையோ நம்பிவேன், பெருமையோ, மனுஷங்களை. அப்படிதானே? இப்போ என்ன பண்றான்? எல்லாம் கர்த்தரை கண்ட உடனே பணத்தை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டான். ஹல்லேலூயா. அப்போ மேல் வஸ்திரம் வந்து ஒரு ஆதாயம் தந்த வஸ்திரம், தனக்கு என்னவா இருந்துச்சு? அனுதாபம் தேடி தந்த வசனம் தந்த ஒரு வஸ்திரம். என்ன பண்ணிட்டாங்க? அதை தூக்கி வீசிட்டு, சும்மா போல பாருங்க, அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டு அவன் போறான். ஹல்லேலூயா. இன்னும் பார்வை அடையல. கவனிக்கணும், இன்னும் என்ன அடையல? பார்வை அடையல. இன்னும் என்ன அடையல? அவன் பார்வை அடையல. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இது நடந்தால் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன். அவங்கெல்லாம் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள். தன் ஆத்துமா விரோதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இது நடந்தால் நான் இதை செய்வேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும் பாஸ்டர், இடம் விற்கணும் பாஸ்டர், வித்தா நான் செஞ்சிருவேன். நம்ம எத்தனை பேர் கேட்டுருக்கோம் சாட்சி? எனக்கு இந்த ஒரு காரியம் நடந்தால் என்ன பண்ணணும், நான் செஞ்சிருவேன். எனக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயம் வீட்டில் நடந்துச்சுன்னா நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வேன். நம்ம அப்படி சொல்கிறோமா? சொல்லியா? ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க பிரியமானவர்களே, இவன் சொல்கிறான் பாருங்க, இவன் வந்து இன்னும் பார்வைலாம் அடையலை, இயேசு இன்னும் பார்க்கலாம் செய்யலை. ஆனால் மேசியா போறாருன்னு கேட்ட உடனே ஹல்லேலூயா அவனுக்கு ஞானம் இருந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு புத்தி இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த மேல் வஸ்திரம் வந்து இவனை காப்பாற்றினது உண்மைதான். மேல் வஸ்திரம் இவனுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது உண்மைதான். ஆனால் அது அவமானத்தின் சின்னம்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படி அவமானத்தில் வரக்கூடிய பணம் எனக்கு வேணாம், எனக்கு கர்த்தர் இருக்காரு, என்ன பண்ண தூக்கி வீசிட்டு போயிட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யணுங்க? சிலவற்றை தூக்கி வீசினால்தான் பார்வை அடைய முடியும். ஹல்லேலூயா. நம்ம வந்து அப்பதான் நம்ம ஆத்துமாவை நேசிக்கிறோம்னு அர்த்தம். இயேசு ஏங்க ஆண்டவர் யார் சொல்லுங்க? ஆத்துமாவை சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. ஆத்தும நேசர் தானே அவரு. நம்ம ஆத்துமாவுக்கு யார் நேசர்? இயேசு தான் நேசர். அப்போ பண்ணது அவன் இதெல்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் பண்ணுவோன்னு என்ன செய்யலைங்க? அவன் யோசிக்கல. அதுக்கப்புறம் அந்த வஸ்திரத்தை வச்சிருப்போம், எப்படியா யூஸ் ஆகும்னு நினைச்சானா? இனி யூஸ் ஆகாது. ஹல்லேலூயா. இனி யூஸே ஆகாது. ஹல்லேலூயா. எலிசா பாருங்களேன், அவன் 12 ஏர் பூட்டி உழுதுன்னு இருந்தான். அவன் என்ன பண்ணான்? இனி இந்த மாடு வேணாம், இந்த வேலை எனக்கு வேணாம். ஏன்? நான் வந்து என்ன பண்ண, என்னது அபிஷேகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எனக்கு அழைப்பு வந்துருச்சுன்னு என்ன விட்டான். அதே போலதான் இவன் பண்றான் பாருங்க. ஏன்னா இவன் யாருங்க? இவன் ஞானம் உள்ளவன். இவன் யாரு? ஞானமும் புத்தியும் உள்ளவனால் தான் செய்ய முடியும். அவன் தைரியம் என்ன பண்ணான்? அந்த வஸ்திரம் இருந்தாதான் பிச்சை எடுக்க முடியும். கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு என்ன தெரியுது? எனக்கு இனிமேல் இந்த அவஸ்தை இல்லை, இந்த அழுக்கு வஸ்திரம் வேண்டாம், என்னை அழுக்கி வைத்திருந்த வஸ்திரம் எனக்கு வேணாம், அக்கிரம வஸ்திரம் எனக்கு வேணாம், இந்த அவமானத்தின் சின்ன எனக்கு வேணாம். என்ன பண்ணிட்டான்? எனக்கு இப்படி ஒரு ஆதாயம்லாம் வேணாம், இது எனக்கு என்னது இப்போ அடையாளமா வேணாம், அவமானம் இது எதுவுமே தேவையில்லை. ஹல்லேலூயா. தூக்கி என்ன பண்ணிட்டான்? வீசிட்டு தான் இயேசு பின்னாடி வரான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஞானமும் புத்தியும் இருக்கவங்க தான் இயேசுக்காக பணத்தை தூக்கி வீசுவாங்க. ஆனா ஞானமும் புத்தி இல்லாதவங்க பணத்துக்காக இயேசு விட்டுருவாங்க. யார் மாதிரி? அந்த பணக்கார வாலிபனை போல. இதே அதிகாரத்தில் சொல்லப்படுது. நான் நினைக்கிறேன் மார்க் இப்படித்தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். இதை கம்பேரிசன் பண்றதுக்காக தான் இங்கே எழுதியிருப்பானு. வேற இடத்துல படிச்சா வேற இடத்துல தான் சம்பவம் இருக்கும். முன்ன பின்னாடி வாசித்து பாருங்க, சம்பவம் வேற இடத்துல இருக்கும். ஆனா இவன் என்ன பண்றான்? மார்க் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்லுவான் இதை. அப்ப என்ன சொல்ல வரான் மார்க் அப்படின்னா, அவன் கம்பேரிசன் பண்றான் பாருங்க. அவர் வாலிபன் தானே. மார்க் யாரு? ஒரு வாலிபன். என்ன பண்றான் அவன் எப்படி எழுதுறான் பாருங்க. இவன் வீட்டில் தான் ஜெபம் பண்ணாங்க. முத சபை யார் வீட்டில் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த மார்க் வீட்டில் தான். இவன் பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. அந்த வாலிபன் யாரு? பணத்துக்காக இயேசுவை விட்டுட்டான். ஹல்லேலூயா. இவ இயேசுக்காக எதை விட்டுறான்? அவன் பணத்தை விட்டான் பாருங்க. ஏங்க அந்த மேல் வஸ்திரத்துல என்ன இருந்துச்சான்? வேத ஆய்வாளர் சொல்றாங்க அதுல நிறைய பணம் இருந்திருக்கும். அவன் பிச்சை தான் எடுத்துக்கிறான், காசு வச்சிருக்கான்ல. ஏங்க பிச்சைக்காரனுக்கு அந்த பணம் பெருசு தானே. அவன் பிச்சை தானே, அவனுக்கு பெருசு தானே.
ஆனால் என்ன பண்ணான் அவன்? அந்த காசை எப்படி வீசினா? அந்த வஸ்திரத்தையே வீசிட்டானா. ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, மேல் வஸ்திரத்தை வீசி விட்டு அவன் இயேசுவை தேடி ஓடுறான். ஹல்லேலூயா. எல்லாரும் அதட்டினாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? அவனுக்கு திடன் சொல்றாங்க, திடன்கொள் அப்படின்றாங்க. நேத்து என்ன சொல்லிட்டு இருந்தான்? அப்போ மாத்தி மாத்தி பேசுறவங்க கூட தான் என்ன செய்யறான் இருக்கிறான். ஆனா என்ன பண்ணலாம்? நான் சொல்லுவேன், நமக்கு ஞானமும் புத்தி இருந்துச்சுன்னா, நாம் சிலவற்றை தூக்கி வீசினா தேவன் நம் சத்துருக்களை நம்மோடு இணக்கமா மாத்துவார். ஹல்லேலூயா. நம்மளை மிரட்டின என்ன பண்றோம்? மிரட்டின என்ன பண்ணோம்? அதட்டுனாங்களாம். ஏய் பேசாத அப்படின்னு என்ன பண்ணாங்க? அதட்டுனாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? போதகர் அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், நீ திடன்கொள். என்ன பண்றாங்க? அப்படியே கூட்டி கொண்டு என்ன செய்யறாங்க? ஏசாப்பாட்டை விடுறாங்க. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? நாம இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் அங்கிற அறிவு நமக்கு இருக்கணும் எப்போதுமே. ஹல்லேலூயா. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எதெல்லாம் நமக்கு அடையாளம்? ஜாதி ஒரு அடையாளமா? தூக்கி வீசணும். ஹல்லேலூயா. படிப்பு ஒரு அடையாளமா? தூக்கி வீசிடணும். ஹல்லேலூயா. எது நமக்கு அடையாளமா இருக்குதோ, எது நமக்கு ஆதாயமா இருக்குதோ, அதான் பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்த விளைவில் என்ன பண்ற? கிறிஸ்துக்காக நஷ்டம்னு விட்டேன். ஹல்லேலூயா. அப்ப இவன் என்ன பண்றான்? இதெல்லாம் எனக்கு லாபம் தான், ஆனா இனிமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மனுஷனால வரக்கூடிய மகிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தான், மனுஷங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தான், மனுஷனிடத்துல இருந்தா உதவி வரணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்ன சொல்றான்? நான் ரட்சகரை காண போறேன். ஹல்லேலூயா. எனக்கு இப்படி ஒரு அவசியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த பணக்கார வாலிபனை வந்து போன்வர் என்ன வான்வர் தானே என்ன சொல்லுவாரு? வா என்னை பின்பற்றி வான்வர். அவன் போயிடுவான். இவனை போன்வர் வருவான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வந்து பணத்துக்காக இயேசு வேணான்னு பணத்துக்கு பின்னாடி போயிடுவான். இவன் பணத்தை விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வழியில் இயேசுக்கு பின் சென்றான்னு நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, சகை வீட்டில் போயிட்டு இவனோட என்ன பண்றலாம்? ஒருவேளை செஞ்சிருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுடைய பாடுகளை அவன் பார்த்துருக்கலாம். என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீங்கன்னா, அவன் கண்கள் எதை கண்டது? பதில் ரட்சிப்பே கண்டது. ஹல்லேலூயா. ஏங்க இதுக்கு முன்னாடி வந்து தேசம் வந்து இயேசுவையே என்னது இது குறை சொல்லின்னு இருக்குது. இயேசு வந்து கண் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்றான்? வேத பாரகர் பரிசெல்லாம் கண்ணு தெரியும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி இயேசு வளர்றாரு. இயேசு கடவுள் வந்து அவனுக்கு முன்னாடி நிக்கிறாரு. ஆனா அவங்க கூட இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆனா இவன் பாருங்க, இது வரைக்கும் 33 வருஷம் ஆகுது இயேசு பிறந்து. ஹல்லேலூயா. இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப 3 வருஷம் ஆகுது ஊழியம் ஆரம்பிச்சு, அவன் பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா. அவன் கேட்டான். என்ன பண்ணான்? அவன் கேட்டிருந்தான். பாருங்க, தேவன் கொடுத்த ஞானமும் புத்தி வேலை செய்து அவனுக்குள்ள. ஹல்லேலூயா. கண்ணு இல்லைன்னா கூட என்ன செய்யுது? அவனுக்குள்ள ஞானம் வேலை செய்யுது, புத்தி வேலை செய்யுது. அவனை பண்றான்? அவன் சத்தமா கூப்பிடுறான். அடக்குனா இன்னும் சத்தமா கூப்பிடுறான். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவனை யாரும் என்ன செய்ய முடியல. அவன் பாத்தீங்கன்னா செவி கொடுக்க மாட்டான். அதான் முக்கியம். நீங்க தாவீது வந்து கோலியாத்தை ஜெயிக்கவுக்கு முன்னாடி அவன் சகோதரர் எலியாப் என்ன சொல்லுவான்? அந்த கொஞ்சம் ஆட வனாந்தரத்தில் விட்டுட்டியா? நீ வேடிக்கை பார்க்க வந்தியா? அகங்காரம் எனக்கு தெரியும் நினைச்சுவான், இன்னும் பேசுவான். ஆனா தாவீது அவனை விட்டுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அவன் சொல்ல கண்டுக்க மாட்டான். போடா இன்னும் சொல்லிட்டு போடா. அதெல்லாம் அவன் காதுல. நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்னா, நம்ம ஞானம் உள்ள பிள்ளைகள்னு சொன்னா நாம வந்து பணத்தை விட பெரியவர் இயேசு நமக்கு அறிவு இருக்கணும். ஹல்லேலூயா. எபிரேய புஸ்தகம் சொல்லுது, இயேசு தேவாலயத்தை விட பெரியவராம். ஹல்லேலூயா. இயேசு தேவ தூதனை விட பெரியவராம். ஹல்லேலூயா. இயேசு காணிக்கை விட பெரியவராம். ஹல்லேலூயா. இயேசு பலியை விட பெரியவராம். இயேசு தேவ தூதனை விட பெரியவராம். இயேசு எவ்வளவு பெரியவருங்க. அப்ப என்ன பண்றான்? அந்த பெரிய இயேசுவை காணும்படி தன்னுடைய அடையாளத்தை, தனக்கு அனுதாபத்தை ஆதாயத்துல தூக்கி வீசி என்ன பண்றான்? இயேசு இடத்துல ஓடி போறான். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமா, நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? நமக்கு இருக்கிற ஞானத்தை, நமக்கு கண்ணு தெரியுது. நமக்கு என்ன தெரியுது? கண்ணும் தெரியுது. அவனுக்கு என்ன தெரியல? அவனுக்கு கண்ணும் தெரியாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவ தரிசனம் இல்லாம, தேவனுடைய வார்த்தை இல்லாம நமக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொன்னா அந்த அடையாளம் பிச்சைக்காரனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. ஏங்க தேவனை பார்க்காம, தேவனை அறியாம நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் அது பிச்சை தான். ஹல்லேலூயா. அது ஒரு பிச்சைக்காரத்தனம் தான். நான் சொல்றது புரியுதா? தேவ தரிசனத்தை, தேவனை பார்க்காம, தேவனுடைய சத்தம் கேட்காம, தேவனோட இல்லாம, தேவனே அறியாம ஒருத்தன் காசு இருந்தா என்ன காசு? அது என்ன காசு சொல்லுங்க? அது ஒரு பிச்சைக்காரத்தனத்திற்கான அடையாளம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் யாரு சொல்லுங்க? ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. அந்த வாலிபன் இருக்கான்ல, அந்த ஐஸ்வர்யவான், அவன் மட்டும் ஏசப்பா சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? திருப்ப குத்துருப்பாருங்க. கண்டிப்பா குத்துருப்பாரு. 100 மடங்குன்னு சொல்லிருக்காரு தெரியுமா? நீ இம்மையில இழந்து போன எவ்வளவு உனக்கு தருவேன், நான் திருப்பி 100 மடங்கு தருவேன் சொன்னாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் வந்து கிடைக்குமோ கிடைக்க என்ன பண்ணிட்டான்? அவன் வந்து மனதிலே பிச்சைக்காரனா மாறிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன செஞ்சான்? அவன் தன் ஆத்துமாவை நேசிக்கல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
தன் ஆத்துமாவை நேசிக்கிற தன் ஆத்துமாவை பகைக்கிறதே தனக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உண்மையிலே நம்ம ஆத்துமா இப்போ இந்த சினிமா பார்க்குறான், ஆத்துமாவை வெறுக்கிறான், தன்னை வெறுக்கிறான், அந்த சினிமா பார்ப்பான். ஒருத்தன் வந்து விபச்சாரம் பண்ணுறான், அவன் ஆத்துமாவை கெடுக்கிறான். அப்படிதானே பைபிள் என்ன சொல்லுது? திருடுறான், தன் ஆத்துமாவை கெடுக்கிறான். இவன் வந்து மனிதனை சார்ந்து வாழ்வது ஒரு விதத்துல பிச்சைக்காரத்தனம் தான். ஹல்லேலூயா. யாரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் இவன்? யாரை சார்ந்து வாழ்றான் சொல்லுங்க? இவ்வளவு நாள் யாரை சார்ந்து வாழ்ந்தான்? மனிதனை சார்ந்து தான் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அப்போ இப்போ வந்து பணத்தால பார்வை கொடுக்க முடியுமா சொல்லுங்க? இவனுக்கு பார்வை வேணும். அவன் நிறைய காசு சம்பாதிச்சு பார்வை பெற முடியுமா? பெற முடியாது. ஹல்லேலூயா. பணத்தால் பெற முடியாததை பெரும்படி என்ன பண்றான்? அவன் சிலவற்றை தூக்கி வீசுறான். ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்லுவேங்க, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? சில காரியத்தை தூக்கி வீசணும். ஹல்லேலூயா. முதல்ல டைம் பார்க்கணும். காலத்தை பிரயோஜனப்படுத்துறது தான் ஞானமும் புத்தியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? நாம வந்து நம்முடைய பிரயாணத்தை, ஓட்டத்தை தடை செய்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? தூக்கி வீசணும். நம்முடைய அவமான சின்னத்தை எதெல்லாம் நம்ம அவமானப்படுத்துதோ அதெல்லாம் தூக்கி வீசிடணும். ஹல்லேலூயா. எது நமக்கு ஆதாயம் நினைக்கிறோமோ அதை தூக்கி வீசிடணும். நம்ம சொல்லுங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம வந்து எந்த பைபிள் என்ன சொல்லுது? அநியாயமா வருகிற அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே நல்லது. அதானே? கொழுத்த என்னது கரியை பார்க்கிலும் அமெரிக்கோடு கூட இருக்கிற துணிக்கை தான் நல்லது, இலக்கரிய நல்லதுன்னு வாசிக்கிறோம். அப்போ என்னன்னா, ஏன் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இல்லாம என்ன செய்யறான்? ஒரு அவமானமான அடையாளத்தை வச்சிருக்கிறான், ஒரு அழுக்கான அடையாளத்தோடு வாழ்ந்துருக்கிறான், ஒரு அழுக்குல வாழ்ந்துருக்கிறான். அப்ப என்ன, அந்த அழுக்கு, அந்த அவமானம், அந்த அடையாளம், அந்த அனுதாபத்தை என்ன பண்றான்? தூக்கி வீசிட்டான். ஹல்லேலூயா. அப்படி தூக்கி வீசிட்டு ஏசப்பட்ட போறான் பாருங்க. அப்பா இதெல்லாம் அவனுக்கு தேவைப்பட்டது தானே? இதெல்லாம் அவனுக்கு அவசியமா இருந்துச்சா? அதுதாங்க அவனுக்கு அவசியமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படி எந்த காரியத்திலும் சரி, இந்த காரியத்தால் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்கும், இதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கும் நமக்கு. நோ, அதெல்லாம் தூக்கி, அதான் பவுல் சொல்றாங்க, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ ஹல்லேலூயா அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவால வரக்கூடிய மகிமை தான் நம்ம தேடணும். ஹல்லேலூயா. அவர் என்ன உயர்த்தணும். ஹல்லேலூயா. தாவீதை யார் உயர்த்தினா? கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை யார் உயர்த்துறா? கர்த்தர் உயர்த்துறாரு. தானியேலை யார் உயர்த்துறா? கர்த்தர். ஹல்லேலூயா. இல்ல இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மாமன் சப்போர்ட், மச்சான் பண்ணுவான், இவன் பண்ணுவான், அவன் பண்ணுவான், அதை தூக்கி வீசு. ஹல்லேலூயா. நீ இப்ப தூக்கி வீசினாதான் பார்வை அடைய முடியும். ஹல்லேலூயா. நன்மை அடைய முடியும். பைபிள் சொல்லு பாருங்க, புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இல்ல இப்படி இவங்க பேரை சொன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும், இது இவங்களை வச்சு நான் இந்த காரியத்தை சாதிக்கலாம் நம்ம நினைக்கிறோம் தானே? ஆனா கர்த்தர் சொல்றாரு, தூக்கி வீசி விடு. ஹல்லேலூயா. ஏன்னா யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. சேபா நாட்டு ராஜஸ்திரியேசு அவளை விட பெரியவர் இயேசு. ஹல்லேலூயா. சாலமோன் ஞானி இருக்கார்ல, சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் இயேசு. ஹல்லேலூயா. அப்ப நான் ஆராதிக்கிற தேவன் சாலமோனை விட பெரியவர், சேபா நாட்டு ராஜஸ்திரியை விட பெரியவர், தேவாலயத்தை விட பெரியவர், தேவதூதனை விட பெரியவர், பலியை விட பெரியவர், காணிக்கை விட பெரியவர். அந்த பெரியவரை தேடி போகும்போது எதுவுமே எனக்கு என்னவா இருக்கக்கூடாது? ஆதாயமா இருக்கக்கூடாது, அனுதாபமா இருக்கக்கூடாது, அடையாளமா இருக்கக்கூடாது, தூக்கி வீசிடணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தூக்கி வீசினாதான் நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம சிலர் பேசும்போது நம்ம இந்த காசுன்னு சொல்லிட்டா நமக்கு கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, இந்த ஜாதின்னு சொல்லிட்டா எனக்கு இந்த சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. அதுக்குதான் செத்தாச்சே. அதான் ஞானஸ்தானம் வரும்போது எல்லாம் தான் செத்துருச்சு. ஹல்லேலூயா. அப்ப இதை சொன்னா, நானும் இந்த காசுன்னு சொன்னா என்கிட்ட கொஞ்சம் ஃபேவரா இருப்பாங்க. உனக்கு தெரியணும், நான் என்ன காசுன்னு தெரிஞ்சா ஃபேவரா இருப்பான்னு தெரியுதுல, அப்ப சொல்லாத. ஹல்லேலூயா. அதான் தூக்கி வீசுறது. நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல இப்ப நான் என்ன ஜாதின்னு சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் இது கிடைக்கும், சௌகரியம் கிடைக்கும், மனசுல தோணுதுல, அப்ப என்ன பண்ணும்? நோ, நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன ஜாதி பிரதர்? மனுஷ ஜாதி. ஹல்லேலூயா. வேணும்னே மறைக்கணும், அப்பதான் ஆண்டவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிமை கூட ஏன் பைபிள் சொல்லுதுன்னா, அவன் ஞானமும் புத்தியும் உள்ளவன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஞானமும் புத்தியும் உள்ளவனை பிசாசு கூடாக்கி வச்சிருந்தான், பிச்சை எடுக்க வச்சிருந்தான், வாசல்ல உட்கார வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு தெரியும், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவனை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவனுக்காக தான் அந்த வழியா வர்றாரு கண்டிப்பா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் தம் பிள்ளைகள் என்ன, ஒருவேளை என்ன செய்யலாம், இன்னைக்கு அப்படி நிலைமையில இருக்கலாம், ஆனா அது மாறும். ஹல்லேலூயா. ஆனா நீ வீசினாதான் மாறும். ஹல்லேலூயா.
நீ வீசாம என்ன பண்ணக்கூடாது, அதை வச்சுட்டு அதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும். நோ, அதை வீசு. இனிமே தேவைப்படாது. ஹல்லேலூயா. இனிமே இந்த வஸ்திரம் உனக்கு வேணாம், அது அழுக்கு வஸ்திரம். ஹல்லேலூயா. அது உன்னை என்னது, அவமானத்தின் வஸ்திரம். அது ஒரு அக்கிரமத்தின் வஸ்திரம், அது சாபத்தின் வஸ்திரம், அது மனுஷன் காலில் விழ வைக்கிற வஸ்திரம், அது வேணாம். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இப்ப பாருங்க என்ன பண்றான், அவன் தூக்கி வீசிட்டான். ஹல்லேலூயா. உலகம் மாத்தி பேசுது பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க, அதட்டு அப்படின்னு எப்ப என்ன சொல்றாங்க, வீசினோட என்ன சொல்லுது, வீசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, திடன்கொள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க நம்ம என்னது, இன்னைக்கு சில காரியத்தை என்ன பண்ணுங்க, தூக்கி வீச போறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவ கிருபை தான் நம்மளை ஆசீர்வதிக்க. படிப்போ பதவியோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ நம்ம என்ன பண்ண போறதில்ல, ஆசீர்வதிக்க போறதில்ல. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க. அப்புறம் அவனுக்கு என்னது, கடைசியா சொல்ல போனா, கடைசியா மூணாவது காரியம் என்னன்னா, மூணாவது இந்த ஞானம் புத்தியும் அவனுக்கு விசுவாசத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. முக்கியமான காரியம் இது. ஹல்லேலூயா. ஞானம் புத்தி இருந்தா டைம் ஒழுங்கா நம்ம செலவு பண்ணுவோம், நேரத்தை ஒழுங்கா செலவு பண்ணுவோம். ஞானம் புத்தி இருந்தா ஏசு பெருசுன்னு எல்லாம் தூக்கி வீசிடும். இல்லையா, பார்த்துக்கலாம்டா, இந்த மாதிரிலாம் நான் செலவு பண்றேன் ஊழியத்துக்கு அப்படின்னு பயம் வருமா? கத்தருக்கு தான்டா. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம். ஏன் சொல்லுங்க, ஞானம் புத்தி இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பெரிய, என்னுடைய காணிக்கையை விட அவர் பெரியவர். ஹல்லேலூயா. மூணாவது பாருங்க, ஞானமும் புத்தியும் இருந்தா உனக்கு விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. இங்கதான் முக்கியமா நம்ம கவனிக்கணும். இயேசு மேசியான்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும், ஆனாலும் பார்வை அடையல. ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, ஆனாலும் பார்வை அடையல. கவனிச்சிங்களா? ஹல்லேலூயா. இன்னும் பிச்சைக்கார நிலைமை தான். நமக்கு பைபிள் வசனம் தெரிஞ்சதுனால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நம்ம ஜெபிச்சதுனால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கவனிக்கணும், இதுல பெரிய ரகசியம் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு, விசுவாசம் இருக்கா இல்லையா? என்ன இருக்கு அவனுக்கு, விசுவாசம் இல்லை. அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, அதுக்கு பேர் அறிவு. இயேசு யாருன்னு தெரியும் அவனுக்கு, தாவீதின் குமாரன்னு தெரியும். ஹல்லேலூயா. மேசியானே தெரியுதுங்க அவனுக்கு. அவன் இப்போ கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒருத்தன் கூட இருந்தான் சொல்லுங்க. கடவுள் தெரியுமா இல்லையா? அந்த யாரு போறான்னு கேட்டா என்னது, மேசியா போறான்னு சொன்னாங்க. நசீரா இயேசு போறாருன்னு சொன்னது, அவர் தான் தாவீதின் குமாரன் சத்தம் போட்டான், அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தாவீதின் குமார்னு சொன்னா என்ன அர்த்தமா தெரியுமா, அவர் தான் மேசியான்னு அர்த்தமா. எல்லா அதிகாரமும் எல்லா ரகசியமும் தெரிஞ்சவன் தான் அப்படி சொல்லுவான். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு அவ்வளவு அறிவும் அவ்வளவு ஆசையும் இருக்குது. வந்துட்டாருன்னா நான் அவரை போய் பார்த்துட்டா எனக்கு சுகந்து கிடைச்சிருன்னு ஆசையா இருக்கான். அதானே ஆசையா இருக்கான். அந்த ஆசையை அவன் என்ன செய்யலைங்க, பார்வை கொண்டு வரல. அந்த அறிவு அவனுக்கு பார்வை கொண்டு வரல. விசுவாசம் என்ன தெரியுமா? முதல்ல விசுவாசம் என்றால் நல்லா தெரிஞ்சுங்க. நீ சபைக்கு வரீங்களா, எதுக்கு வரீங்க தெரியுமா? விசுவாசம் தான் வரீங்க. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம்ல, நம்ம ஜெபிச்ச உடனே நமக்கிட்ட கர்த்தர் பேசுவார் பாருங்க, அது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்விப்படுறதுனால. எதை கேள்விப்படுறதுனால வருமா? வசனத்தை கேள்விப்படுறதுனால வருமா? இப்ப 100க்கு அதிபதி என்ன சொல்லுவான்? 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னால, அவர் சொன்ன உடனே வேலைக்காரன் சுகமாயிடுவான். புரியுதா? அந்த காரண ஸ்திரீ பாருங்க, போ உன் மகள் பிழைத்திருக்கிறாள், அது உடனே இவளுக்கு விசுவாசம் வந்துடும், அங்க சுகம் வந்துடும். அதாவது தேவன் நம்ம கூட பேசும் போதெல்லாம் நமக்கு ஒன்று வரும், அது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப அவர் பேசணும். நீங்க வேத வாசிக்கிறீங்க, வேத வாசிட்டு இருக்கும் போது நீங்க வாசிட்டே இருப்பீங்க. ஒரு வசனம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் தெரியுமா, உங்களோட பேசினே இருக்கும். அது மறக்கவே மறக்காது. அது கர்த்தர் பேசுவது. அது பேசின உடனே அந்த வசனம் கிடைச்ச உடனே என்ன வந்துடும்? விசுவாசம் வந்துடும். ஹல்லேலூயா. விசுவாசம் சும்மா வராது, நமக்கு வசனம் கிடைக்கும் போது தான் வரும். நமக்கு சர்ச்சுக்கு வரீங்க, ஒரு வசனம் கேட்குறீங்க, அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க, தேவன் பேசுறன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். வசனம் இல்லாம விசுவாசம் வராது. அதாவது அவர் பேசாம விசுவாசம் வராது. ஹல்லேலூயா. அவனுக்கு இவ்வளவு நாள் அவர் பேசல, இவன் தான் ஒன் சைடா என்ன பண்ணுகிறான், அவரை தேடி நிற்கிறான், அவரை ஆசை அவர் மேல ஜெபிச்சு நிற்கிறான், அவரை ஆசையோட தான் இருக்கிறான். ஆனா விசுவாசம் எப்பதான் வரும்? கர்த்தர் பேசினால் மட்டும்தான் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். இப்ப ஏசப்பா பேதுருவை பார்த்து தண்ணி மேல நடனார்ல, சொன்ன வா அவ்வளவுதான், வான்னு சொன்னது பேதுரு கேட்டுச்சுல, விசுவாசம் வந்துருச்சு, தண்ணியில் நடந்துட்டான். ஹல்லேலூயா. இப்போ தண்ணி என்ன பண்ண, உடனே தண்ணியை பார்த்து பயந்தான், அலைகளை பார்த்து, அலைகள்லாம் பயங்கரமா அடிச்சுனுக்குது. அவன் பார்த்த உடனே என்ன போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு, வந்துட்டான். நமக்கு விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, நீங்க பைபிள் வாசிட்டே இருங்க,
ஏதாவது வசனம் ஜம்ப் பண்ணி உள்ள வந்து உட்காந்துக்கும், மறக்காது. அந்த வசனம் அப்படி சூப்பரா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ கூட பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வசனம் வந்து நானா எடுத்துக்கிட்ட வசனம் கிடையாது, எனக்கு கிடைச்ச வசனம் தான். அதாவது ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நானும் எடுத்துக்கல. அதை பத்தி எனக்கு விசுவாசம் வந்து உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து நீங்க ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, கார்ல பின்னாடி வசனம் இருக்கும், பார்த்துருப்பீங்களா? கிருபை உண்டாவதாக ஏதோ ஒரு வசனம் இருக்கும். என்னது கிருபை உண்டாவது ஏதோ ஒரு வசனம் இருக்கும். உன்னை விட்டு விலகாது இருப்பார் ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும். எப்படி இருக்கும்? சந்தோஷம். அது வந்து கர்த்தர் பேசுறது, அதான் ரேமா. அப்போ இவனுக்கு ரேமா கிடைக்கல இது வரைக்கும், அவனுக்கு ரேமா இல்லை. அதான் வந்து கர்த்தர் தம் வாயை திறந்து பேசினான்னு இருக்கும். ஏன் அப்படி வாயை திறந்து பேசி காதல கேட்டா விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. ஏன் பிரசங்கத்தை கேட்குறீங்க? அப்பதான் விசுவாசம் வரும். ஏன் வசனத்தை கேட்குறீங்க? அப்பதான் விசுவாசம் வரும். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்களே சத்தமா வாயை திறந்து பைபிள் படிக்கும்போது உங்க காதுல கேட்கலையா? கேட்கும். அப்படி கேட்டாதான் கேள்வி இல்லைன்னு வருதான் விசுவாசம். எதை கேள்விப்படும் வருமா? வசனத்தை கேட்டா விசுவாசம் வருமா? ரோமர் 10:17 அழகா சொல்லுது, வசனத்தை கேட்டா விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி வசனத்தை நல்லா படிக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். என்ன செய்யும்? உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். அவ பாருங்க, இவனுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. விசுவாசம் வந்த உடனே என்ன ஏசபேடு என்ன சொன்னாரு? நீ பார்வை அடைவாயாக சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன வந்துருச்சு? அவனுக்கு விசுவாசம் வந்து பார்வை வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவன் பார்வை அடைந்து வழியில என்ன பண்ணானாம்? இயேசுக்கு பின் சென்றானாம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நம்மோட பேசும் வார்த்தை நமக்கு எதை கொண்டு வருதுங்க? விசுவாசத்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி கூட அப்படித்தானே சொல்றான். பாத்தீங்களா என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வந்து ஒருத்தனை வான்னா வாரான், ஒருத்தனை போனா போறான், செய்யினா செய்யறான். ஆனா அந்த வியாதி மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா வியாதி வந்து யார் சொன்னா போயிடும் நினைக்கிறான்? அவர் சொன்னா போயிடும். அப்போ ஏசப்பாட்ட சொல்றான், நீ வந்து எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குது, ரொம்ப அதிகாரம் இதுக்கு மேல என்ன நம்புறான். அதான் ஏசப்பா ஆச்சரியப்படுறாரு, இவ்வளவு உனக்கு அறிவு இருக்குதே, அவன் விசுவாசம் என்னது இப்படிப்பட்ட விசுவாசம் என்னது இஸ்ரவேல் என்ன செய்யல பார்க்கலன்னு இல்ல. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவன் நீங்க ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜெபிச்சு எழுமிட கூடாது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அது ஜெபம் கிடையாது, அது விசுவாசம் இல்லாத ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுமா? ரட்சிக்கும். விசுவாச ஜெபம் என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணிட்டு எண்ணிக்கூடாது, அப்படி உட்கார்ந்து இருக்கணும். ஏதாவது வசனம் மனசுல வருதான்னு பாருங்க. வரும். அதான் கர்த்தர் பேசுறது. ஹல்லேலூயா. அதான் நீங்க நல்லா பைபிள் படிக்க சொல்லுங்க. பைபிள் படிச்சுட்டே தான் அவரு இப்போ வந்து உங்களுக்கு 1 2 3 4 1 2 3 தெரிஞ்சாதான் என் நம்பர் சொன்னா 9840 அப்படியே நீங்க நோட் பண்ணுவீங்க. 1 2 3 தெரியாதுன்னு வச்சுங்க, நான் 9840 55569 என்ன சொல்றாரு அப்படிதானே? அதே மாதிரிதான் வசனம் தெரிஞ்சாதான் கர்த்தர் பேசும்போது ஓ கர்த்தர் பேசுறான்னு தெரியுமே. பைபிள் படிக்காதவங்க கூட கர்த்தர் பேச மாட்டாரு, மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. பேசுவாரு, பேசவே மாட்டா சொல்ல அவங்களுக்கு புரியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் வேதத்தை படிப்பது தான் முதல் வேலையா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா படிச்சு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க வேணா கர்த்தர் பேசுவார். திடீர்னு பேசுவார், ராத்திரி பேசுவார், டிராவல்ல பேசுவார், எப்ப வேணா பேசுவார். நீங்க ஜெபம் பண்ண விஷயத்துக்கு பதில் கிடைக்கணுமா இல்லையா? அவர் பதில் தந்தாதான் விசுவாசம் வரும், அப்புறம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒன் சைடா உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த காரியமெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும், சோத்திரம் ஏசப்பான்னு போயிட்டு வச்சுங்க, அது வந்து விசுவாசமே இருக்காது. நீங்க வாட்டு பேசிட்டு போயிட்டீங்க. அவர் பேசுனா கூட உங்களுக்கு ஏன் புரியாது? வசனத்தை கொண்டு தான் கர்த்தர் பேசுவாரு, அதுதானே? நமக்கு புரியாது. சில நேரத்துல வேற மாதிரி பேசுவார்லன்னு சொல்ல, வசனமே தெரியலாம். நான் எனக்கு வந்து முத எனக்கு ஆண்டவர் பேசும்போது வசனம்லாம் பேசல, 121 சங்கீதம் படின்னு தான் பேசினாரு. ஏன்னா நான் பைபிள் தெரியல ஃபர்ஸ்ட் சொன்னார். இப்போ அப்படி இப்படி என்ன சொல்ல மாட்டாரு. இப்போ 121 என்ன சொல்லுவாரு? இப்போ வந்து எனக்கு சொல்லுவாரு, உன் போக்கிலும் வரத்திலும்னா அங்க இருக்குது தெரியும், எனக்கு ஒத்தாசை இருப்போம், அது எனக்கு அது வசனம் தெரிஞ்சிச்சு, அப்படி பேசுவார். அப்போ நம்ம நல்ல வேதத்தை நீங்க வாசிச்சு வச்சுக்கங்க, வேதத்தில் நீங்க பிரியமா இருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசும்போது பாருங்க என்ன விஷயம் பாருங்க, பார்வை அடைவாயாக, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹல்லேலூயா. பார்வை அடைஞ்ச பிறகு பிச்சை எடுக்கணும். ஹல்லேலூயா. எதுக்கு மனுஷன் உதவி தேவை? நான் சொல்ற பார்வை உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. உள்ளான பார்வை. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரு என்ற அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா எவன் காலையும் விழ மாட்டேன். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவர் யாருங்கிற அறிவு இருந்தா எவன் காலையும் விழ மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான நீங்க அறிவு இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் யோபு சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் சொல்லுவான். ஹல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் அப்படி சொல்லுவான் பாருங்க. பிரியமானவர்களே, நான் அவர் விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா.
அத பவுல் அழகா சொல்றான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியுது, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. இல்ல 5 அப்பம் தான் இருக்குது, 2 மீன் தான் இருக்குது, 5000 வர வைக்க அவரால் முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த ஞானம் உனக்கு இருக்குதா? இந்த புத்தி உனக்கு இருக்குதா? ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றிய ஞானமும் புத்தியும் உனக்கு இருந்தா நீ காலத்தை பிரயோஜனப்படுத்த பழகணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில காரியத்தை தூக்கி வீசிடணும். அந்த அடையாளங்கள் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை வாங்கு. ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட போய் பேசி 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 விசுவாசத்தை வாங்கிடுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்க உட்காருங்க, திருப்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்ன சொல்றாரு ஆண்டவர்னு கேளுங்க. அப்ப பேசுவார் பாருங்க, உங்களுக்கு உத்தரவு சொல்லுவார். கண்டிப்பா கர்த்தர் உத்தரவு சொல்லுவாருங்க. அப்புறம் தான் எழுமணும் ஜெபத்துல இருந்து. பிரியமானவர்களே, அப்படி நீங்க பழகிடுங்க. அப்ப பாருங்க உங்கள் காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது, புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஹல்லேலூயா. நன்மையை நீங்க கண்டடைவீங்க. பிரியமானவர்களே, எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? பிரியமான தேவச்சனமே, நீங்க நன்மையை கண்டடைய தான் வந்திருக்கீங்க. நீங்க ஆராதிக்க தேவன் யாருன்னு நீங்க அறியுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரே, உங்களை மறப்பாரா? ஹல்லேலூயா. உங்களை அவர் அழைச்சார மறந்துடுவாரா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைத்து அவர் வனாந்தரத்தில் விடலங்க, அவனை ஆசீர்வதித்தார் தேவன். ஓ ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவரை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஓ, சில காரியத்தை தூக்கிட்டு போக மாட்டேன், வீசிட்டு போவேன். ஹல்லேலூயா. ஓ பிரியமான தேவச்சனமே, ஹல்லேலூயா. ஓ, உங்களுக்கு தெரியுமா, ஒரு குழந்தைய ஒருத்தன் சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போயிட்டான். இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன செய்யறாங்க, பதறி போய் தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு திருவிழா பார்த்துட்டாங்க. அவங்க இந்த திருடனை கையில் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துருக்குறான். அந்த குழந்தையோட அப்பா இல்லை, ஒருத்தன் திருடனை வாங்கி கொடுத்துட்டான். இப்போ அந்த அம்மாவை அந்த குழந்தை பார்க்குது, எப்படி ஓடி வரும் தெரியுமா? அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் தூக்கி வீசிடும். ஹல்லேலூயா. அது பிசாசு கொடுத்தது. ஹல்லேலூயா. அது சாத்தானுடைய வஞ்சனை. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. ஓ, நேச வைராக்கியம் மரணத்தை விட கொடியது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் அப்படி நேசிக்கணும். அது எஸ்தர் ராஜாத்தியை பாரு, நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. என்னை விடுதலை பண்ண உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. என் பிரச்சனைகளை மாற்ற உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. என் தேவைகளை சந்திக்க உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. ஓ ரஷாத ரக்கரமல தினஷாத ரக்கரவல, தடைகளை மாற்ற அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் சாத்தியம். நீ பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. வேலையை குறித்து சோர்ந்து போகாதீங்க. குடும்பத்தை குறித்து சோர்ந்து போக கூடாது. பிள்ளைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நீ கொஞ்சம் யோசிக்கணும், என்ன நிலைமையில நான் இருந்தேன், என்னை கர்த்தர் எப்படி வைக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை எப்படி நடத்துறாரு அறிவு நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஓ ரஷாத ரக்கரபலா. பிரியமானவர்களே, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். ஹல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். அந்த ஞானத்திலேயே வாழணும்னு நினைக்கிறான்ல, அவன் புத்தி உள்ளவன், அவன் நன்மை அடைவான். ஹல்லேலூயா. அவன் நன்மையை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. நிச்சயமா நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்படுவோமாக. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமீன். ஹல்லேலூயா. அல்லேலூயா.